chapter 2 polynomialsல exercise 2.2ல first sum நம்ம பார்க்க போறோம். Find the zeros of the following quadratic polynomials and verify the relationship between the zeros and the coefficient அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே நமக்கு 6 subdivisions-ல quadratic polynomial கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த quadratic polynomialக்கு ஃபர்ஸ்ட் நம்ம zeros find out பண்ணணும். ஓகேவா? ஸோ zeros அப்படின்றது எக்ஸோட வேல்யூ. ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஸோ அந்த ஜீரோஸுக்கும் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை நமக்கு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2x மைனஸ் 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம மிடில் டேர்ம் ஸ்பிளிட்டிங் மெத்தடில் ஃபேக்டரைஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மெத்தடில் நம்ம எக்ஸோட வேல்யூவை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் பாருங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1. ஓகேவா? ஸோ இங்கே லாஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து நமக்கு -8. ஓகேவா? ஸோ அந்த எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டையும் லாஸ்ட்ல இருக்க இந்த கான்ஸ்டன்ட் டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நான் இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1. ஸோ -8 இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -8 வரும். ஓகேவா? ஸோ இந்த -8 நம்ம ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மேலே உள்ள இந்த -8 வரணும். ஸோ அடிஷனோ இல்லை சப்ராக்ஷனோ பண்ணோம் அப்படின்னா இந்த மிடில் இருக்கு பார்த்தீங்களா இந்த டேர்ம். ஸோ -2 அப்படின்ற இந்த ஆன்சர் நமக்கு வரணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இந்த -8 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பார்க்கலாம். இப்போ நமக்கு 1 8s are 8 வரும், 4 2s are 8 வரும். ஓகேவா? நான் வந்து 4 2s are 8 எடுக்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ 4 2s are 8. ஓகேவா? ஆனால் நமக்கு இங்கே மைனஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ 4க்கு இல்லைனா 2க்கு நம்ம ஏதாவது ஒரு நம்பருக்கு நம்ம மைனஸ் போட்டால் நமக்கு -8 வரும். ஓகேவா? ஆனால் சப்ராக்ஷன் பண்ணால் நமக்கு -2 வரணும். ஓகேவா? ஸோ -2 அப்படின்றது ஸோ பிக் நம்பரோட சிம்பிள் இருந்தால் தான் நமக்கு -2 வரும். ஸோ தட் நம்ம என்ன பண்ணணும், அந்த மைனஸை வந்து பிக் நம்பருக்கு போட்டுருவோம். ஓகேவா? ஸோ அப்போ -4 + 2. ஓகேவா? ஸோ இது மல்டிப்ளை பண்ணி பாருங்க. -4 + 2 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -8 வரும். ஸோ மைனஸ் ப்ளஸ் டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு -2 கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இது வந்து நமக்கு மிடில் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இதை எப்படி பிரிச்சுக்கலாம் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்மில் நமக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதே மாதிரி லாஸ்ட் டேர்ம்லேயும் நமக்கு எந்த சேஞ்சஸும் வராது. ஸோ இந்த நடுவில் இருக்கிற இந்த -2xக்கு பதிலாக இப்போ நம்ம இங்கே பிரித்தோம் பார்த்தீங்களா? ஸோ அதை மாதிரி நம்ம எழுதிக்கணும். -4x + 2x இந்த லாஸ்ட்டில் இருக்கிற இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை நம்ம அப்படி எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு 2 டேர்ம்லேருந்தும் லாஸ்ட் 2 டேர்ம்லேருந்தும் நமக்கு காமன் ஃபேக்டர்ஸை நம்ம வெளியில் எடுக்கணும். ஸோ அப்போ நமக்கு பாருங்கள், இங்கே நமக்கு எக்ஸ் வந்து காமனாக இருக்குது. ஸோ எக்ஸை நான் காமனாக வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா ரிமைனிங் வந்து எனக்கு x -4 இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த 2 டேர்ம்லேருந்து நான் 2வை வெளியில் எடுக்கிறேன். ஸோ 2வை வெளியில் எடுத்தேன் அப்படின்னா ரிமைனிங் எனக்கு x -4 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இந்த 2 டேர்மையும் கம்பேர் பண்ணும்போது x -4 நமக்கு காமன் ஃபேக்டராக இருக்குது. ஸோ x -4 நான் காமனாக வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா ரிமைனிங் எனக்கு x + 2 இருக்கும். ஸோ x + 2 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு 4 அப்படின்னு கிடைக்கும். இங்கே எக்ஸோட வேல்யூ நமக்கு -2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா நம்ம இது என்ன பண்ணணும், = 0க்கு நம்ம செஞ்சு பார்க்கணும். ஸோ அப்போ x -4 = 0 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ நமக்கு 4 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி x + 2 = 0 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ நமக்கு -2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் ஒரு வேல்யூ ஆஃப் எக்ஸை வந்து நம்ம ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இன்னொரு வேல்யூ ஆஃப் எக்ஸை வந்து நம்ம பீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ ஆல்ஃபா = +4, பீட்டா = -2. நெக்ஸ்ட் நம்ம ஜீரோஸுக்கும் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ ஏ அப்படின்றது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1. ஓகேவா? ஸோ அப்போ ஏ = 1. நெக்ஸ்ட்டு பி அப்படின்றது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு. ஸோ அது வந்து நமக்கு -2. ஓகேவா? பி = -2. நெக்ஸ்ட்டு சி அப்படின்றது நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்மு. ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து நமக்கு -8 இருக்குது. ஸோ சி = -8. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சம் ஆஃப் த ஜீரோஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ சம் ஆஃப் த ஜீரோஸ் = -b/a. ஓகேவா? ஸோ அப்போ சம் ஆஃப் த ஜீரோஸ் அப்படின்னா ஸோ ஆல்ஃபா + பீட்டா = -b/a. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு என்ன இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், 4. ஓகேவா? ஸோ அப்போ ஆல்ஃபா = 4 ப்ளஸ் பீட்டா வந்து நமக்கு -2. ஓகேவா? -2 = இது வந்து நமக்கு இந்த ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ். நெக்ஸ்ட் பிக்கு வந்து நமக்கு இன்னொரு -2. ஓகேவா? பை ஏயோட வேல்யூ வந்து 1. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ 4 -2 அப்படின்னு மாறிடும். ஸோ இங்கே வந்து நமக்கு மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 2 அப்படின்னு கிடைக்கும். 4 - 2 நமக்கு 2 அப்படின்னு வந்துடும் = 2. ஓகேவா?
ஸோ அப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் நமக்கு ஈக்குவல் வேல்யூ கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் நம்ம வெரிஃபை பண்ணணும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. ஓகேவா? ஸோ இப்போ ஆல்ஃபா மல்டிப்ளை பீட்டா, ப்ராடக்ட் அப்படின்னா மல்டிப்ளை, ஸோ ஆல்ஃபா மல்டிப்ளை பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. ஸோ ஆல்ஃபாக்கு பதிலாக 4, நெக்ஸ்ட் பீட்டாக்கு பதிலாக -2 ஈக்குவல் டு சி அப்படின்றது நமக்கு இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து நமக்கு -8 இருக்குது. ஸோ ஏ வந்து நமக்கு 1. ஓகேவா? ஸோ அப்போ பை 1 அப்படின்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 4 into 2 நமக்கு 8 அப்படின்னு வந்துடும். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -8 வரும் ஈக்குவல் டு, ஸோ இங்கேயே நமக்கு -8 இருக்குது. ஓகேவா? ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் கிடைக்குது. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு அப்படின்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் செகண்ட் சப்டிவிஷன் 4s ஸ்கொயர்ட் -4s + 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு s ஸ்கொயர்டுக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 4ஐயும் இந்த கான்ஸ்டன்ட் டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க. ஸோ 4 into 1, ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 4, ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 1. ஓகேவா? ஸோ 4 × 1 வந்து நமக்கு +4 வருது. ஓகேவா? ஸோ இந்த +4 நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மேலே உள்ள இந்த +4 வரணும். ஸோ அடிஷனோ இல்லை சப்ராக்ஷனோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே மிடில் டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, -4. ஸோ அந்த -4 நமக்கு வரணும். ஓகேவா? ஸோ அப்போ 4 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 1 4s are 4ன்னு எழுதலாம், 2 2s are 4 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இந்த 1 4s are 4 நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா 1ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணாலோ சப்ராக்ட் பண்ணாலும் நமக்கு 4 வராது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இந்த 2 into 2 தான் நம்ம எடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ 2 2s are 4 அப்படின்றது எடுக்கிறோம். ஸோ இப்போ பாருங்க, 2 2s are 4 நமக்கு +4 கரெக்டாக வரும். ஆனால் இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு +4 தான் வரும். நமக்கு இங்கே -4 வேணும். ஓகேவா? ஸோ தட் நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு இடத்துலையும் மைனஸ் போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்க, -2 -2 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு +4 வரும். -2 -2 இங்கே நமக்கு சேம் சிம்பிள், ஸோ ஆட் பண்ணால் நமக்கு -4 வரும். ஓகேவா? ஸோ அப்போ +4 நம்ம -2 -2 அப்படின்னு ரெண்டாக பிரிக்கணும். ஸோ இப்போ நம்ம எழுதலாம் பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்மில் நமக்கு எந்த சேஞ்சஸும் வராது. ஸோ இந்த செகண்ட் டேர்முக்கு பதிலாக நம்ம -2s -2sன்னு எழுதணும். ஓகேவா? -2s -2s இந்த லாஸ்ட் டேர்ம்லையும் கான்ஸ்டன்ட் டேர்ம்லையும் நமக்கு எந்த சேஞ்சஸும் வராது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்லேருந்தும் அதே மாதிரி லாஸ்ட் 2 டேர்ம்லேருந்தும் நம்ம காமன் ஃபேக்டர்ஸ் தான் வெளில எடுக்கணும். ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்லேருந்து நம்ம 2s காமனாக வெளில எடுக்கலாம். ஸோ 2s நான் வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா ரிமைனிங் எனக்கு 2s இருக்கும், -1 இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் இந்த 2 டேர்ம்லேருந்து நமக்கு எந்த ஒரு காமன் நம்பரும் இல்லை. ஸோ தட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா -1 வெளில எடுக்கிறோம். -1 வெளில எடுத்தேன் அப்படின்னா ரிமைனிங் எனக்கு 2s -1 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2 டேர்மையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது 2s -1 நமக்கு காமனாக இருக்குது. ஸோ நம்ம 2s -1 எழுதிட்டோம் அப்படின்னா ஸோ ரிமைனிங் வந்து 2s -1 சேம் அதுவே நமக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ 2s -1 2s -1 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எஸ்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எஸ்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது ரெண்டையும் நம்ம 0க்கு ஈக்குவல் பண்ணணும். ஸோ 2s -1 = 0 அப்படின்னா 2s = நமக்கு +1ன்னு வந்துடும். ஏன்னா -1 ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும்போது நமக்கு +1 வந்துடும். ஸோ அப்போ எஸ்ஸோட வேல்யூ வந்து 1/2ன்னு வந்துடும். மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 2 ஈக்குவல்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவிஷன்லாம் வந்துடும். ஸோ ஒரு எஸ்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, அதே சேம் வேல்யூ தான் இங்கேயும் நமக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 2s -1 = 0 அப்படின்னா சேம் நமக்கு அதே தான் கிடைக்க போகுது. 2s = 1ன்னு வரப்போகுது. ஸோ s = நமக்கு 1/2 அப்படின்னு கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ இதில் ஒரு எஸ்ஸோட வேல்யூவை நம்ம ஆல்ஃபா அப்படின்னு எடுக்கிறோம், இன்னொரு எஸ்ஸோட வேல்யூவை நம்ம பீட்டா அப்படின்னு எடுக்கிறோம். நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஏபிசி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஏ அப்படின்றது எஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். ஸோ ஏ = 4 அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் பி அப்படின்றது எஸ்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஸோ -4 வந்து பி. நெக்ஸ்ட் சி அப்படின்றது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இங்கே வந்து நமக்கு +1 தான் வந்து சி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் ஆஃப் த ஜீரோஸ் = -b/a. ஓகேவா? ஸோ அப்போ சம் ஆஃப் த ஜீரோஸ் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஓகேவா? ஸோ ஆல்ஃபா அப்படின்றதும் நமக்கு 1/2 தான், பீட்டா அப்படின்றதும் நமக்கு 1/2 தான். ஓகேவா? ஸோ அப்போ ஆல்ஃபாக்கு பதிலாக 1/2 ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக 1/2 ஈக்குவல் டு மைனஸ் ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ். ஸோ பிக்கு பதிலாக -4 பை ஏக்கு பதிலாக 4. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இது ரெண்டுமே நமக்கு லைக் ஃப்ராக்ஷன் தான். ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ அப்போ 2 நம்ம எடுத்து எழுதிட்டு 1 + 1 இந்த மாதிரி நம்ம எடுத்து எழுதலாம். ஸோ ஆர்ஹெச்எஸ்ல நமக்கு மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 4/4 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே நமக்கு 1 ஆட் பண்ணால் 2 வந்துடும். ஸோ 2/2 வந்துடும். ஈக்குவல் டு இங்கே நமக்கு 4/4 இருக்குது. ஸோ ரெண்டையும் நமக்கு கேன்சலேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 = 1 அப்படின்னு கிடைக்கும்.
ஸோ தட் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஓகேவா? ஸோ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸ் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் நம்ம வெரிஃபை பண்ணணும். ஸோ நான் எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. ஓகேவா? ஸோ இங்கே ஆல்ஃபாக்கு பதிலாக அதே மாதிரி 1/2 இன்ட்டு பீட்டாக்கு பதிலாக சேம் 1/2 ஈக்குவல் டு சி அப்படின்றது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ 1 அப்படின்னு இருக்கு. ஸோ 1 பை ஏக்கு பதிலாக 4. ஓகேவா? ஸோ 4 எடுத்து எழுதணும். ஸோ இப்போ பாருங்க 1/2 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1/4 வந்துடும். ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு இங்கே நமக்கு ஆர்ஹெச்எஸ்ல 1/4 தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் நமக்கு ஈக்குவலாக இருக்கு. ஓகேவா? எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் நமக்கு ஈக்குவலாக இருக்கு. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு அப்படின்னு எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் 6x² - 3 - 7x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும் பாருங்க. 6x². ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு எக்ஸ் டேர்ம் வரணும். ஸோ -7x. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகேவா? -3. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இதை நம்ம மிடில் டேர்ம் ஸ்பிளிட்டிங் மெத்தடில் எக்ஸோட வேல்யூ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ x² கோஎஃபிஷியன்ட்டையும் இந்த கான்ஸ்டன்ட் டேர்மையும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். நான் இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் 6ஐயும் -3. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -18 வரும். இந்த -18 நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மேலே உள்ள இந்த -18 கிடைக்கணும். ஸோ அடிஷனல்னா சப்ராக்ஷன் பண்ணும்போது நமக்கு -7 கிடைக்கும். இந்த மிடில் டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த -7 நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை நம்ம 6 3s are 18 அப்படின்னு போடலாம், 9 2s are 18 அப்படின்னு போடலாம், 118s are 18 அப்படின்னு போடலாம். ஓகேவா? ஆனால் ஸோ எதை எடுத்துக்கிட்டா நமக்கு -7 வரும், இந்த நடுவில் இருக்கிற இந்த -7 அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணும்போது -7 வருமோ, ஸோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ நான் இப்போ இந்த 9 into 2 இது எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஏன்னா 9லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணி பாருங்க, நமக்கு 7 வரும். ஓகேவா? ஸோ தட் நம்ம என்ன பண்ணுறேன், 9ஐயும் 2வையும் எடுக்கிறேன். 9 2s are 18. நமக்கு இங்கே மைனஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டில் ஒரு நம்பருக்கு நம்ம மைனஸ் போடணும். எதுக்கு மைனஸ் போடலாம் பாருங்க, நமக்கு இங்கே -7 இருக்குது. அப்போ பிக் நம்பருக்கு மைனஸ் போட்டால் தான் நமக்கு -7 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ -9 + 2 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -18 வரும். ஸோ டிஃப்ரெண்ட் சிம்பிள் அப்படின்றதுனால சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு -7, அதாவது இந்த மிடில் டேர்மில் உள்ளது வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை எழுதலாம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மில் நமக்கு எந்த சேஞ்சஸும் வராது. 6x² - 9x + 2x - 3. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்லேருந்தும் லாஸ்ட் ரெண்டு டேர்ம்லேருந்தும் காமன் ஃபேக்டர்ஸை நம்ம வெளில எடுக்கணும். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து நம்ம 3x காமனாக வெளில எடுக்கலாம் பாருங்க. இங்கே 6 இருக்குது, இங்கே 9 இருக்குது, இங்கே x² இருக்குது, இங்கே x இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம 3x வெளில எடுக்கலாம். ஸோ 3x வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா ரிமைனிங் எனக்கு 2x இருக்கும், -3 இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து நமக்கு காமன் ஃபேக்டர் எதுவுமே இல்லை. ஸோ தட் நான் இப்போ +1 வெளியில் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த 2x - 3 நமக்கு அப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் கம்பேர் பண்ணுங்க, நமக்கு 2x - 3 வந்து காமனாக இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம், 2x - 3ஐ காமனாக எடுத்து எழுதிடலாம். ஸோ ரிமைனிங் உள்ள இந்த 3x + 1ஐயும் நம்ம அப்படியே எடுத்து எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இந்த 2x - 3ஐ நம்ம ஈக்குவல் 0 பண்ணணும். ஓகேவா? ஸோ 2x - 3 = 0. அதே மாதிரி 3x + 1 = 0. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2x அப்படியே வச்சுக்கலாம். இந்த -3 ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது +3 மாறும். நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ x = மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 2 ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது டிவிஷனில் வந்துடும் 3/2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 3/2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 3x + 1 = 0 இருக்கா? ஸோ அதே சேம் தான். 3x = நமக்கு +1 ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகுனா -1 மாறும். ஸோ x = -1 மல்டிப்ளிகேஷன் இருக்கிற 3 ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும்போது டிவிஷனில் மாறும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு -1/3 கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு எக்ஸோட வேல்யூவை நம்ம ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கலாம், இன்னொரு எக்ஸோட வேல்யூவை நம்ம பீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு ரிலேஷன்ஷிப் வெரிஃபிகேஷன் பண்ணணும். நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. ஸோ 6x² - 7x - 3. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ABC கண்டுபிடிக்கணும். ஸோ A அப்படின்றது x² கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? ஸோ அப்போ A = 6. ஓகேவா? நெக்ஸ்ட்டு B அப்படின்றது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். அப்போ B வந்து நமக்கு -7. நெக்ஸ்ட் C அப்படின்றது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ C = -3. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சம் ஆஃப் த ஜீரோஸ் ஆல்ஃபா + பீட்டா = -b/a வெரிஃபை பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆல்ஃபாக்கு பதிலாக நம்ம 3/2 அப்படின்னு போடணும், ப்ளஸ் பீட்டாவுக்கு பதிலாக நம்ம -1/3 அப்படின்னு எழுதுறோம். ஓகேவா? ஈக்குவல் டு மைனஸ் ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ். ஸோ பிக்கு பதிலாக நம்ம -7 எடுத்து எழுதுகிறோம், ஏக்கு பதிலாக நம்ம 6 எடுத்து எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இங்கே நமக்கு டினாமினேட்டர் காமனாக இல்லை. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ 2ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 6 வரும். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது
இந்த 3யோட இந்த 3யை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 3s are 9 வரும். ஸோ நெக்ஸ்ட் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு மைனஸ் வந்துடும். 2 1s are நமக்கு 2 வரும். ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு ப்ளஸ் வந்துடும். ஸோ ப்ளஸ் 7/6 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 9லேருந்து 2 செப்பரேட் பண்ணால் நமக்கு 7 வரும். பை 6 வரும். ஈக்குவல் டு 7/6. ஓகேவா? ஸோ அப்போ எல்ஹெச்எஸ்லையும் ஆர்ஹெச்எஸ்ல நமக்கு ஈக்குவல் வேல்யூ கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் நம்ம வெரிஃபை பண்ணலாம் பாருங்க. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் ஆல்ஃபா இன்டூ பீட்டா ஈக்குவல் டு C/A. ஓகேவா? ஸோ ஆல்ஃபாக்கு பதிலாக நம்ம 3/2 அப்படின்னு எழுதணும். இன்டூ பீட்டாவுக்கு பதிலாக நம்ம -1/3 அப்படின்னு எழுதுறோம். ஈக்குவல் டு C அப்படின்றது கான்ஸ்டன்டா. ஸோ நமக்கு -3 இருக்கு. ஸோ -3ன்னு எழுதிக்கணும். ஸோ ஏ வந்து நமக்கு x² கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? 6. ஓகேவா? ஸோ இப்போ பை 6 அப்படின்னு எழுதணும். ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணியும் போடலாம் பாருங்க. ஸோ இந்த 3க்கும் இந்த 3க்கு நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ ரிமைனிங் உள்ளது நமக்கு -1/2. ஓகேவா? ஈக்குவல் டு இங்கே பாருங்க 1 3s are 3, 2 3s are 6. இங்கே நமக்கு -1/2 கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ எல்ஹெச்எஸ்லையும் ஆர்ஹெச்எஸ்லையும் நமக்கு ஈக்குவல் வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைட் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல 4th சப்டிவிஷன் பார்க்கலாம். 4u² + 8u அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை. ஓகேவா? ஸோ மிடில் டேர்ம் ஸ்பிளிட்டிங் மெத்தட் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த ரெண்டு டேர்ம்லையும் நமக்கு காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு 4u² இருக்கு ப்ளஸ் இங்கே நமக்கு 8u இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டு இடத்துலேருந்தும் நம்ம 4uவை காமனாக வெளியில் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ 4uவை நான் காமனாக வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா ரிமைனிங் எனக்கு u + 2 இருக்கும். ஸோ இதை நம்ம ஈக்குவல் டு 0க்கு செஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க 4u = 0. ஓகேவா? அதே மாதிரி u + 2 = 0. இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம என்ன பண்ணுறோம்? 0க்கு ஈக்குவல் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ யூவோட வேல்யூ வந்து நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். இந்த இடத்துல 4u = 0 அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 4 வந்து நமக்கு டிவிஷனில் போகும். ஸோ 0/4 அப்படின்னாலும் நமக்கு 0 தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு யூவோட வேல்யூ வந்து நமக்கு 0 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க u + 2 = 0 இருக்கா? ஸோ அப்போ u = நமக்கு -2 அப்படின்னு கிடைக்கும். +2 ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு -2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இன்னொரு யூவோட வேல்யூ வந்து நமக்கு -2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ பீட்டா = -2. நெக்ஸ்ட் நம்ம ரிலேஷன்ஷிப்பை வெரிஃபிகேஷன் பண்ணலாம் பாருங்க. ஸோ 4u² + 8u. ஓகேவா? ஸோ இதில் நம்ம a b c ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ a அப்படின்றது u² கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? ஸோ அப்போ a = நமக்கு 4 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் b அப்படின்றது யூவோட கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? ஸோ அப்போ b = நமக்கு 8 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்மே இல்லை. ஸோ அப்போ c வேல்யூ வந்து நமக்கு 0 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க சம் ஆஃப் த ஜீரோஸ் ஆல்ஃபா + பீட்டா = -b/a நம்ம வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம ஆல்ஃபாவுக்கு பதிலாக 0 அப்படின்னு போட்டுக்கணும். ப்ளஸ் பீட்டாவுக்கு பதிலாக -2 அப்படின்னு போட்டுக்கணும். ஈக்குவல் டு மைனஸ் ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ். நெக்ஸ்ட் பிக்கு பதிலாக நம்ம 8 அப்படின்னு போட்டுக்கலாம். கீழே டினாமினேட்டரில் ஏக்கு பதிலாக நம்ம 4 அப்படின்னு எழுதுறோம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு இங்கே -2 அப்படின்னு கிடைச்சிரும். ஈக்குவல் டு -8/4 இருக்கா? இதை வந்து நம்ம கேன்சலேஷன் பண்ணலாம். 1 4s are 4, 2 4s are 8. ஸோ அப்போ நமக்கு -2 கிடைக்கும். ஸோ அப்போ எல்ஹெச்எஸ்லையும் ஆர்ஹெச்எஸ்லையும் நமக்கு ஈக்குவல் ஆன்சர் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் நம்ம வெரிஃபை பண்ணலாம் பாருங்க. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் ஆல்ஃபா இன்டூ பீட்டா = C/A. ஆல்ஃபாக்கு பதிலாக நம்ம 0 போடலாம். மல்டிப்ளை பீட்டாக்கு பதிலாக நம்ம -2 போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு சிக்கு பதிலாக நம்ம கான்ஸ்டன்ட் டேர்ம் 0 போட்டுக்க போகிறோம். ஏக்கு பதிலாக நம்ம 4. ஓகேவா? 4 எழுதிக்கிறோம். ஸோ இப்போ எல்ஹெச்எஸ்ல பாருங்க 0வால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 0 தானே கிடைக்கும். ஈக்குவல் டு அதே மாதிரி ஆர்ஹெச்எஸ்ல பாருங்க 0/4 அப்படின்னாலும் நமக்கு 0 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் நமக்கு ஈக்குவல் ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைட்.